6/1/74. 6/1/1974. 1:38 AM. 1:38 AM. சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ராசி வந்து ரோகிணி, ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம். லக்னம் வந்து துலா லக்னம். துலாம் லக்னம், ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரமா சார்? ஆமா மேடம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? சார் இப்போதைக்கு வணக்கம் சார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. இந்த 1:38 AM நான் நம்ப மாட்டேன். துலா லக்னம் தான் 40 நிமிஷத்துல இருக்கு. சார் இப்போ வேலை இல்லாம இருக்கேன் சார். நான் ஃபாரின்ல வேலை செஞ்சிருந்தேன். ஃபாரின்ல தான் வேலை செஞ்சீங்களா? அப்ப சரிதான். ஏன்னா இந்த துலா லக்னம் அப்படின்னாலே 8-12ஆம் இடங்கள் சுபத்துவம். இந்தியாவில வேலை செய்யக்கூடியது 8-12ஆம் இடங்கள் பங்கமற்ற சுபத்துவம். 1988 இருந்தே அப்படியே உங்களுக்கு குருதசையில தான் 2006 அப்படியே கம்ப்ளீட்டா அந்த தொடர்புகள் வந்துடும். இங்கே இந்தியாவிலலாம் இந்த மாதிரியான 8-12 சுபத்துவ அமைப்புகளில் இந்தியாவில் வேலை பார்க்குறது தப்புங்க. இன்னொன்று சனி தசை வந்து குருதசை கொடுத்த அந்த நல்ல அமைப்புகளை கூட கொடுக்காது. ஏன்னா சூரியனை சனியை சூரியன் பார்க்கக்கூடாது. சனியை இப்போ 2022 இருந்து குறிப்பாக போன 2025 1.5 வருஷமா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. சனி தசை புதன் 1.5 வருஷமா தான் சார் வேலை இல்லாமல் இருக்கும். 1.5 வருஷமா அவங்களுக்கு சுத்தமாக அடிபட்டு போச்சு. சனி தசை புதன் பக்தி தான் துலா லக்னத்துக்கு நல்லா இருக்கணும். ஆனால் அந்த சனி தசை புதன் பக்தி தான் அவங்கள சும்மா உட்கார வைக்கும். இதைத்தான் நான் பாபத்துவம்னு சொல்கிறேன். சனியை சூரியன் பார்த்துட்டாலே அது விளங்காது. அங்கே இருக்கிற சூட்சுமங்களை கூட சூரியனுடைய பார்வையில் ரத்து செய்யப்படும். புதன் வந்து இங்கே வந்து ராகுவோட சேர்ந்து சனியோடைய பார்வையில் இருக்கிறார். பாக்கியாதிபதி கடும் பாபத்துவத்தில் இருக்கிறார். இதைத்தான் நான் சுபத்துவ பாபத்துவ அமைப்பு அடுக்குகள்னு சொல்கிறேன். இது எந்த நட்சத்திரம் எங்கே எப்படி இருந்தாலும் சனி தசை புதன் பக்தி உங்களை போட்டு உங்களை வாட்டி எடுக்கும். உங்களுக்கு வந்து அடுத்தவர் காலில் நிற்க வைக்கும். பொண்டாட்டி எப்போ வேலை கிடைக்கும் தெரியும் சார். சனி திசை புதன் புக்தி முடியணும். ஆனால் முடிகிற நேரத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். கேது புக்தி வந்து உங்களுக்கு மறுபடியும் சனி கூட தான் இருக்குது. கேது புக்திக்கும் அமைப்பு இல்லை. என்ன இப்போ போன தடவை சொன்னோம். அதுக்கப்புறம் சனி திசை சுக்கிர புக்தி, சுக்கிரன் திக்பலமாக இருந்தாலும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாரு. ஏங்க சனி திசையில் ஒரு 9 வருஷம் போட்டு வாட்டி எடுக்குமுங்க உங்களை. இருக்கிறத தானங்க சொல்ல முடியும். இப்போ வந்து வேலையெல்லாம் கிடைக்குங்க. அதுக்காக சாப்பிடணும்லங்க. ஆமாம், சோறு சாப்பிடணும்ல. பொண்டாட்டி பிள்ளைங்க ஒரு மதிப்பு மரியாதைன்னு ஒன்று வரும்ல. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு போன ஏப்ரலுக்கு பிறகு ஏதாவது ஒரு இதில் கம்பெனியில் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ மார்ச் 27ஆம் தேதிக்கு பிறகு இன்டர்வியூ போனீங்களா? மார்ச் 27ஆம் தேதிக்கு பிறகு ஏதோ ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்கு போனீங்களா? இல்ல சார், எதுவும் போடல சார், எதுவும் கிடைக்கல சார். மார்ச் 27ஆம் தேதிக்கு பிறகுன்னா கிட்டத்தட்ட 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாளில் சந்திர அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று நான் சொல்கிற பலன்கள் 1 மாதம் முன்ன பின்ன வரும். உங்கள் லக்னம் துலா லக்னம் தான். அந்த காலத்தில் 1:38 AM சொன்னால் கண்டிப்பாக அதெல்லாம் கரெக்டாகவே இருக்கவே இருக்காது. 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கா. நான் சொல்கிற பலன்கள் கொஞ்சம் 1 மாதம் முன்ன பின்ன வரும். ராகு அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆகஸ்டாக இருக்கலாம், ஜூலையாக இருக்கலாம். சார் வெளியில கிடைக்குமா, இங்கேயே கிடைக்குமா சார்? சென்னையில் கிடைக்குமா சார்? இந்த பாருங்க, வெளிநாட்டில் இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கணும். அப்போ நீங்கள் கஷ்டப்படுறதுக்காக இங்கே வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் 1 லட்ச ரூபா வேலை வாங்கின இடத்துல இங்கே 20,000 30,000 சம்பளம் கிடைக்கும். அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்பீங்க. கேதுல தான் வெளியில் போகிறது கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் 10,000 20,000 மேலே சம்பளம் கிடைக்காது. உங்கள் 8-12 சுபத்துவமாக இருப்பவர்கள் தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையிலலாம் பிறந்த ஊர்லலாம் இருக்கவே முடியாதுங்க. இல்லை சார், சனி தசை ஃபுல்லாக நான் வெளிநாட்டில் தான் இருப்பேன் சார். சனி தசை ஃபுல்லாகவே நான் வெளிநாட்டில் தான் இருப்பேன். சனி தசை கேது புக்தியிலிருந்து மறுபடியும் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு காசு பணத்தை கையில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக உங்களை இங்கே தேவையில்லாமல் இங்கே வர வச்சு உங்களை கஷ்டத்தைப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஓகே சார். 18 வருஷமும் நான் வெளில தான் இருப்பேன் சார். ஏங்க நானும் அதைத்தானங்க சொன்னேன். 2006 வந்து நீங்கள் வெளியில் தான் இருக்கணும்னு சொன்னேன். குருதசை 2006 8-12 சுபத்துவத்தை அவரே வந்து செயல்படுத்த ஆரம்பிப்பார். குரு வந்து 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2006 பார்க்குறாரு. அப்போ குருதசை சுயபக்தியில் 2007 கடைசியில் அல்லது 2008 ஆரம்பத்தில் போனீங்களா? இல்லை சார், 18ல் தான் போனேன் சார். நான் 8 வருஷமா இருக்கிறீங்களா? 18 எத்தனை வருஷமா இருக்கிறீங்க இங்கே? எந்த வருஷம் போனீங்க? நான் 2018 ஊருக்கு போனேன் சார். 2018 எந்த மாதம் போனீங்க?
சார் அது ஏப்ரல்ல போனான்னு நினைக்கிறேன் சார். எத்தனை வருஷம்? 2018 போயிட்டு எத்தனை வருஷம் இருந்தீங்க? நான் பிப்ரவரியில தான் வந்தேன் சார். 2018 8 வருஷமாக இருந்தீங்களா? ஆமாம் சார். இப்போ இந்த அமைப்பில் வந்து உங்களுடைய பிறந்த நேரம் ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பின்ன இருந்தால் நான் சொல்கிற பலன்கள் 1 மாதம் முன்ன பின்ன வரும். 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்தாலே உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் தான் தொடர்பு. இப்போ கூட வெளி மாநிலத்தில் வேலை பாருங்கள், சென்னையில் வேலை பார்க்காதீங்க. சென்னையில் வேலைக்கு இருந்தால் உங்களுக்கு சம்பளமே கிடைக்காது. சரியா? ஓகே, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம்.